திருவருள் துணை இல்லாமல் நிச்சயம் நாம் என்ன செய்வோம், நாளைக்கு சாக போகிறவங்க இன்னைக்கு பல கற்பனை செய்வான், கற்பனை செய்துக்கிட்டே இருப்பான். திருவருள் துணை இல்லாமல் கற்பனை செய்வான். ஏன்டா அதிகமாக போட்டு வாட்டிக்கிறேன்னு எவ்வளோ நாள் ஆச்சு, வயசாகிட்டே இருக்குது, சாவு வரதான் போகுது, சாகுறதுக்குள்ள இது நல்லா செஞ்சுட்டு போடா அப்படிங்கிற உணர்வு திருவருள் துணையாக தான் வரும். இல்லை என்றால் நிலை இல்லாததை அழகான கட்டடங்கள் கட்டுவதும், வகை வகையான நகைகள் போடுவதும், வகை வகையான ஆடைகள் தடிப்பதும், வாகனங்கள் ஆரவாரம் இதிலேயே இருந்துகிட்டு இருப்பான். அவன் புண்ணியவான் அருள் இருந்தால் என்ன செய்யும், இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ உனக்கு வந்திருக்க செல்வத்தை வீடெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக்க மகனே அப்படின்னு மனசு சொல்லணும். அந்த மனசு உடம்பு தினம் தொடர்பு இருந்தால் தான் இந்த மாதிரி உணர்த்திக்கிட்டே இருப்பான். போகிறப்பா சரியில்லை, மூடத்தனமாக போயிட்டு இருக்க, நாளை வீணாக்கிட்ட போயிட்டு இருக்கிற, ஒரு நாள் காலையில் பூஜை செய்யாம விட்டுட்டேன், காலையில் பூஜை செய்யாம இருந்தால் தப்பு, இன்றைக்கு எதாவது அன்னதானம் செய், இதை செஞ்சுக்கிட்டு அன்னதானம் செய், பூஜை செய்யின்னு சொல்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ ஊட்டுனா தொடர்பு ஞானிகள் ஆசியை நந்தி சாகத்தீசம் சொல்ல சொல்ல ஊட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ பலகீனங்கள் தெரியும், ஜென்மத்தை கடை தட்டிக்கலாம். ஆக பொருளை கொண்டு அவளையும் பெற்றுக்கொள்ளலாம், அவளுக்கு அருள் துணை கொண்டு ஜென்மத்தை கடை தட்டிக் கொள்ளலாம்.